சாய்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது கறி சுவையில் இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு 1/2 கிலோ எடுத்து நல்லா வேக வச்சு தோல் எடுத்துட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தக்காளி ஒரு சின்ன பழமாக எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 20 பீஸ் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் அளவு கசகசா எடுத்து வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்து வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம். 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சிக்கணும். 3 பீஸ் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வறுத்து அரைக்கிறோம்ல, அதோட இதையும் சேர்த்து அரைச்சிக்கணும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். கடலை எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, உப்பு தேவையான அளவு எடுத்துருக்கோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டோம். இப்போ 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் வறுத்தரைக்கிறதுக்கு. 1/2 டீஸ்பூன் மிளகு. இது ரெண்டும் கொஞ்சம் நேரம் நல்லா சிவப்பு வரணும். ஆயில் எதுவும் சேர்க்க வேண்டாம், சும்மா லைட்டாக அரிசியிலே வறுத்தாக்கணும். இந்த டைமில் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா வாசம் வருது, கருகி இருக்காது, சிம்மில் வச்சு வைக்கணும். கசகசா சேர்த்துக்கலாம். நல்லா வாசம் வறுத்துக்கிட்ட இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து 3 பீஸ் தேங்காய் வச்சுருந்தோம்ல, அதையும் ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வலுவலும் மையாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு காமிக்கிறேன். வறுத்ததெல்லாம் நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ வாங்க கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, கடாயை ஸ்டவ்வில் வச்சாச்சு. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வந்துடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்து அடுத்து எண்ணெய் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா சிறந்து வரைக்கும் நல்லா சிறந்து வந்துருச்சு. இந்த டைமில் சின்ன சைஸ் தக்காளி எடுத்துக்கிடணுங்க, பெருசு எடுக்கக்கூடாது, இல்லாட்டி கிரேவி புளிக்கும். ஒரு குட்டி சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பட்டாக்கு மசாலா ஐட்டம்னா அரைச்சி வச்சு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கணும். இப்போ இதில் ஒரு
டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிடலாம். இந்த டைமில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கிடலாம். அதான் மிளகாத்தூள் ஆப்ஷன் தான். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நாங்கள் கொஞ்சம் காரமாக எடுத்துக்கிறதுனால 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். நல்லா கிளறி விட்டு கிரேவி நல்லா கொதிச்சு வரட்டும், வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்குங்க. இப்போ உப்பு காரம்லாம் இந்த டைம் வேணும்னா, காரம் வேணும்னாலும் சேர்த்திக்கலாம், உப்பு வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். எங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது. அதனால வந்துட்டு நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கிரேவியில் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டோங்க. இது ஒரு 10 நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். அப்போ தான் வந்து இந்த உருளைக்கிழங்குல காரம் உப்பு எல்லாம் வந்து சேர்ந்து வரும். மூடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பவுலில் மாற்றிட்டு காமிட்டேங்க. இப்போ நமக்கு சுவையான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சைடிஷாகவும் சாப்பிட்லாம். வெறும் சாப்பாட்டுக்கு வந்து நம்ம கிரேவி மாதிரி இருக்குங்க, மட்டன் இது சாப்பிட்ற மாதிரி ஃபீலிங் இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.